உருக்கு நெருப்பு போல உடையாத இரும்பு போல பூமிய புரட்டும் புயல போல அந்த போர்க்கள யானை போல பிறந்தா ஒருத்தன் பாருங்க அவன் பொறப்பு வளப்ப கேளுங்க. சட்டைய சுருட்டி எடுத்து அடக்கத்துல வச்சான் ஒட்டாங்குச்சி டீய ஊத்தி அத குடிக்க சொல்லி சிரிச்சான். என்ன பாவம் செஞ்சோம் இழி போற நம்ம இருட்ட எரிச்சு விளக்கு ஏத்தைய வண்டா துடிச்சான் நம்ம கண்ணீர் தொடச்சான். ஏ வஞ்ச பலம் போற ஏழசனத்தை கட்டி காக்க காலம் தந்த சிறப்பு தமிழ் கண்ணியத்தின் பொறப்பு அவன் கால் முளைச்ச நெருப்பு ஏச்சி போடச்ச. எந்த தலைவன் இதுக்கு முன்னே இது போல பிறந்தான் எவன் இவன் போல இருந்தான் அட ஒருத்தனாச்சு இருந்தா காவிரல் விட்டு சிறுமைய நினைச்சது அந்த காலம் இப்போ சிறுத்தைய மதிக்கிறான் இந்த காலம் அட மிதிப்பட்ட சேரிகள் மீட்சி காலம் ஐயா திருமா வந்த காலம் கட்டி அருவா வீச அதிர வைக்கோ பதற வைக்கோ ஒதுங்கி நில்லே நீ ஒதுங்கி நில்லே அனல் பார்வ சதற வைக்கோ உன்னை கதற வைக்கோ பதுங்கி நில்லே. சிறுத்தைய சிந்தாதடா சிறுநரி கூட்டம் தாங்காதடா தமிழுக்கும் சரிவேதடா எங்கள் தலை என்றும் தாழாதடா உன் கால் பட்ட இடம் கண்டு காலகாலமா ஆண்ட பரம்பரை நாங்க எங்களுக்கு எதுக்கு இவனுவோ சொத்து அப்படி என்னல ஆண்டிட்டே நீங்க எத்தனை காலம்தான் பொறுத்திருப்ப எழுந்து நில்லடா எரி நெருப்ப இப்போ நாம ஆடுக ஒடுக்கப்பட்டு நாம நசுக்கப்பட்டு ஒதுங்கி அவலப்பட்டு கிடந்த அந்த காலம் அந்த கொடுமையெல்லாம் திரும்ப நெருப்புப்பட்டு கருகி எரி சாம்பலானது இந்த காலம் சிறுமைய நினைச்சது அந்த அங்க நூறில் பிறந்த எங்க சிங்கம் அண்ணன் நடந்து வந்த அதிரம் பாரு எங்கோ உன்னை தாங்க பெருமைப்படும் பூமி கடவுளாலேயே சவாரி செய்ய முடியாத மிருகம் விலங்கு ஒன்று உண்டு என்றால் அது சிறுத்தை தான். இவர்களின் கடவுள்களாலேயே சவாரி செய்ய முடியாத ஆற்றல் பெற்ற அஞ்சாத நெஞ்சம் தன் அண்ணன் மனம் அன்பால நினைப்பது அண்ணன் குணம் பாரு விடுதலை புயலாய் ஊருக்குள்ள தொல்காப்பியரின் வாழ வைத்த வல்லலே வாழுகின்ற கடவுளே வாழ்த்த வயதில்லை நாங்கள் வணங்குறோம் அண்ணா. அடக்குமுறைகள் எந்த வடிவத்தில் வந்தாலும் என் கழுத்துக்கே தூக்கு கயிறு வந்தாலும் திருமாவளவன் துணிந்து நிற்பானே தவிர ஒருவரும் சமரசமாக மாட்டான். முறுக்கிய மீசையுடன் ஏறுவாரு மேடையிலே வந்திருக்கும் கூட்டத்தையும் கவர்ந்திடுவார் பேச்சினிலே மானத்தோடு வாழுகின்ற சிறுத்தைகளின் தலைவன். பெரும்பான்மை சாதிக்கார கல்லறி வாங்குறதுக்காக நான் நடக்காம இருக்க முடியுமா? பேனரை கிழிக்கிறாங்கிறதுக்காக நான் பேனர் வைக்காம இருக்க முடியுமா? கொடிக்கம்பத்தை வெட்டுகிறான் என்பதற்காக நான் கொடி ஏற்றாமல் இருக்க முடியுமா? நல்ல சட்டை போட்டால் கூட அவனுக்கு வயிறு எரிகிறது என்பதற்காக